அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வெளிவந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று வெற்றி படமாக நடிகர் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்க படம் தான் இந்த வாரம் ரிலீஸ் படம் தான் அந்தகன். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து அந்தகன் சொல்லி மீனிங் என்னென்னா கண் பார்வையற்றவர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இந்த படம் வந்து 2018 ஸ்ரீராம் ராகவன் சொல்லி ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட டைரக்ஷனில் ஹிந்தியில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று 100 கோடி ரூபா வசூலிச்சுது அந்த 2018 ஹிந்தியில் அது மிகப்பெரிய படமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அந்த வருஷத்துக்கான 2018க்கான 3 தேசிய விருதுகளையும் பெற்று மிகப்பெரிய படமாக அப்புறம் சைனாலேயும் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த படம். கிட்டத்தட்ட 300 கோடி சைனீஸ் வெர்ஷன்லேயே கலெக்ட் பண்ணி இப்படி ஏகப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த படம் தான் அந்தாதூன். அந்த படத்தோட ரீமேக் தான் அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம் அந்தகன். இந்த படம் வந்து ஏற்கனவே ஒரு மலையாளம், தெலுங்கு இந்த 2 மொழிகள்லேயும் ஆல்ரெடி ரீமேக் ஆயிடுச்சு. வந்து மலையாளத்தில் வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் நடிப்பில் வந்து பிரம்மம்ன்ற பேர்லேயும், தெலுங்கில் வந்து நிதின் அவர்கள் நடிப்பில் வந்து மேஸ்ட்ரோ அப்படிங்கிற பேர்லேயும் ரிலீஸ் ஆகி ஓரளவு வரவேற்பு பெற்ற படம். இப்போ தமிழில் வந்து 4வது வெர்ஷன். ஒரிஜினல் அந்தாதூன் வந்து ஹிந்தியில் வந்தது. அதுக்கப்புறம் 2 ரீமேக், அப்புறம் மலையாளம், தெலுங்கு ரீமேக், அப்புறம் இப்போ தமிழ் ரீமேக்கு. இந்த படம் வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து பெண்டிங் ஆகிட்டே இருந்தது. இப்போ இந்த வாரம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இது அந்தாதூனோட ரீமேக் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். அந்தாதூனுக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை அந்தாதூனோட மிஞ்சிருக்கா, எப்படி இருக்குது அந்த ஒரு கம்பேரிஷனுக்காக பார்க்குறவங்களுக்கும், அது இல்லாமல் அந்தாதூன் ஏற்கனவே வெற்றி பெற்ற படம் அது தமிழில் ரீமேக் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கும், ஒரு வெற்றி பெற்ற படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் ரசிகர்கள் ஆவலாக இருந்தாங்க. அது இல்லாமல் இந்த படத்தோட வெர்ஷன் எதுவும் பார்க்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு ஏற்கனவே பேச்செல்லாம் வந்து ரிவ்யூஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது. எதிர்பார்க்கப்பட்ட படம். சொல்லி அடித்த கில்லி மாதிரி படமும் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு நல்ல ஒரு படமாக கம்பேக் மூவியாக அமைஞ்சிருக்கு டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு. சமீப காலங்களில் பெரிய அளவில் படங்கள் ஹிட் ஆகலை. இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று வசூலையும் நல்லா வாரி குவிச்சிக்கிட்டு இருக்குன்னு இப்போ நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த படத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைட்லேருந்து. இந்த படம் யூஎஸ் சர்டிஃபைட் படம் தான். 14 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் இந்த கதை புரியுமான்னு தெரியல. 14 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டான படம். அதனால எங்கேயுமே போர் அடிக்காமல் போகுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு வருமா, தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, கண் பார்வை தெரிஞ்சும் வெளி உலகத்துக்கு வந்து கண் பார்வையற்றவராக வந்து பியானோ கலைஞராக வாழ்ந்துட்டு வர்றாரு. ஏன்னா கண் பார்வையற்றவர்னா சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு இறக்கத்தினால பல டிப்ஸுகள்லாம் கிடைக்கிது, பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கிது, கிரெடிட் கிடைக்கிது அவரோட மியூசிக்கு, பியானோக்கு. அதனால் அவர் கண் தெரியாதவராக வந்து நடிச்சுக்கிட்டு வர்றாரு வெளி உலகத்துக்கு. ஆனால் உண்மையில் அவர் கண் தெரியும். அப்படி அவரோட லட்சியம் என்னென்னா லண்டன் போய் அங்கே கான்சர்ட் நடத்துறது, அங்கே செட்டில் ஆகிறது தான் அவரோட வாழ்க்கையோட லட்சியமாக கொண்டுகிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் பணம் சேர்த்துக்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரி பியானோ வாசித்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி இடங்கள்லாம் வாசித்து அது அவரோட வாழ்க்கைக்கு தேவையான அந்த பணத்தை செட்டில் ஆகிறதுக்கான அந்த லண்டனில் இந்த செட்டில் ஆகிறதுக்கான பணத்தை சேர்த்துக்கிட்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு வரும்போது ஒரு நாள் எதிர்பாராத சின்ன ஒரு விபத்தில் வந்து பிரியானந்தை சந்திக்கிறாரு. பிரியானந்த் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்டில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. டெய்லி அங்கே வந்து கான்சர்ட் நடத்துகிற மாதிரி. அதை பார்த்துட்டு ஒரு நாள் அங்கே வர நடிகர் கார்த்திகேயன் வராரு. அவர் வந்து பார்த்துட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி, நாளைக்கு என்னோட மேரேஜ் ஆனிவர்சரி, ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரைவேட்டாக பாடணும்னு சொல்லி நல்ல ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு அவரோட கார்டையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதேமாதிரி பிரசாந்தும் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போனால் வந்து சிம்ரன் தான் வந்து கார்த்திகோட ஒய்ஃபு. அவங்க தான் வீட்டில் இருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ளே போனோடனே எதிர்பாராதமாக ஒரு கொலை அரங்கேறுது அவங்க வீட்டில். அந்த கொலையில் வந்து இவர் சாட்சி ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பிரசாந்த் வாழ்க்கையில் வந்து திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த திடுக்கிடும் சம்பவங்களை மீறி அவர் லண்டன் போனாரா, இவர் இப்போ இந்த கொலைக்கு சாட்சியானதால் அந்த கொலையாளிங்கெல்லாம் இவரை வந்து விரட்டிக்கிட்டு போகிறாங்க. இவர் பின்னாடி போய் அவரை வந்து ஒரு அழிக்கிறதுக்கு திட்டம் தீட்டுறாங்க. ஒரு கொலை செய்யறதுக்கும் திட்டம் தீட்டுற பெரிய ஒரு சதியெலாம் நடக்குது. அதெல்லாம் மீறி அவர் எப்படி வெளியில் வந்தாரா இல்லையா, அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா மிஸ்ட்ரி சஸ்பென்ஸோடு சொல்கிறது தான் பேலன்ஸான பரபரப்பான மிச்ச கதை. ஸோ இதான் இந்த படத்தோட கதை. இனி ப்ளஸ்ஸு மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ஸு என்னென்னா, இயக்குனர் தியாகராஜன் அவர்களை தான் முதல்ல சொல்லணும்.
ஏன்னா நல்ல ஒரு இந்த படம் ஏற்கனவே வந்து ஸ்ரீராம் ராகவன் அவர்கள் ஜானி கட்டார்னு ஒரு படத்தை வந்து தமிழில் ஜானின்னு அதே ரீமேக் பண்ணார். பிரசாந்த் அவர்களை வச்சு தான் தியாகராஜன் அவர்கள். அதே மாதிரி இந்த படமும் ஸ்ரீராம் ராகவன் அவர்களோட அந்தாதன் படத்தை வந்து தமிழில் எடுத்தால் நல்லா வரும்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சு விறுவிறுப்பான படம்னு சொல்லி ரீமேக் ரைட்ஸை வாங்கி தமிழில் எடுக்கிறதுக்காக பெரும் முயற்சி எடுத்து இயக்குனர் பிரசாந்த் அவர்களுக்கு கம்பேக் படமாக அமையணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு பல வருஷம் பெண்டிங்காக இருந்தாலும் அந்த ஒரு பெண்டிங் வந்து படத்தில் வராத அளவுக்கு சிறப்பான இயக்கத்தை கொடுத்துருக்காரு. நமக்கு அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். பல படங்கள் தியாகராஜன் அவர்கள் இயக்கியிருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அவரோட இயக்கத்தில் நல்ல படமாக வந்திருக்க படம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள். அடுத்து குறிப்பிடத்தக்க விஷயம் படத்தோட பில்லர்னு சொல்லலாம். டாப் ஸ்டார் பிரசாந்த். அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர். அவர் வந்து அவரோட கம்பேக் மூவின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை. மிகப்பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. பார்வையில் இருந்தும் இல்லாத மாதிரி நுணுக்கமான ரியாக்ஷன்ஸை வந்து தன்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து காட்டி அனாயசமாக பண்ணி பின்னி பெடல் எடுக்கிறாரு. அது பார்வை நம்ம மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கும் அது கடத்துறாரு. அதான் பெரிய விஷயம். அது இல்லாமல் சோகம், புத்திசாலித்தனம், ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு நல்ல ஒரு ரோலு. அது ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு சிறப்பான நடிப்பு. ஹிந்திக்கு சற்றும் குறையாம நல்ல ஒரு அதில் வந்து ஹிந்தியில் நடித்த அந்த யுஷ்மான் குரானா அவரோட நடிப்புக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு. அடுத்ததாக சிம்ரன் அவர்கள். வாலி படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நல்ல கேரக்டரு. வந்து வில்லித்தனமான ஒரு கேரக்டர் தான். ஆனால் அது நல்லா நடிப்பை உள்வாங்கி எல்லா சீன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சிறந்த நடிப்பு. ஹிந்தியில் வந்து தபு நடிக்கும் போது நல்லா ஃபேமஸாக பேசப்படுது அந்தாதுன்ல. அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இவங்களும் தமிழில் நல்ல அந்த ரோலை வந்து நல்லா பண்ணி பேர் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நவரச நாயகன் கார்த்திக் கேமியோ ரோல் தான். வர்ற சீன் எல்லாமே தெறிக்க விடுறாரு. நல்லா அந்த ஆரவாரமான நடிப்பு சிறப்பாகவே பண்ணியிருக்காரு கேமியோ ரோலை. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து சமுத்திரக்கனி அவர்களுக்கு வந்து வித்தியாசமான கேரக்டர். இதில் வில்லன் கேரக்டரும் மாதிரியான கிரே ஷேட் கேரக்டரு. அது இல்லாமல் கொஞ்சம் காமெடி கலந்தது. அதையும் ரெண்டுத்தையும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு வழக்கம் போல். அது இல்லாமல் படத்தில் வந்து காமெடிக்காக ஊர்வசி, யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார்லாம் ஓரளவு படத்துக்கு வலு சேர்த்துருக்காங்க. படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் பிரியா ஆனந்த் தான். அந்தளவுக்கு அவங்க ரோல் எழுதப்படலை. இருந்தாலும் அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். வனிதா விஜயகுமார் அவர்களும் நடிச்சிருக்காங்க. சிறப்பான நடிப்பு தான். அமரர் மனோபாலா அவரும் இந்த படத்தில் வந்து காமெடிக்கு கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ இப்படி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரவி அதை ஒளிப்பதிவு படத்துக்கு பலம் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். சிறப்பான ஒளிப்பதிவு. படத்தோட நல்ல சஸ்பென்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவரோட ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. அப்புறம் படத்தில் மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயண் அவர்கள். படத்தில் வந்து கார்த்திக் அவர்களோட பழைய அந்த படங்களோட நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அந்த பாட்டு, கீரவாணி அப்படி இன்னும் பல பாடல்களை வந்து ரெட்ரோவாக பியானோவில் வாசிக்கிறதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 2 பாடல்களும் கேட்குற அளவுக்கு மெலடியாக இருக்குது. பிஜிஎம்மும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கு. படம் ஆஹா மைனஸே இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது வந்து எப்படின்னா, இந்த படம் நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் கண்டிப்பாக அந்தாதுனோட கம்பேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க படம் பார்த்தவங்க. ஏன்னா அந்தாதுன் அந்தளவுக்கு ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைனா அதுக்கு மேலே பண்ணணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க ரசிகர்கள், அந்த படம் பார்த்தவங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்தாதுன் ரீமேக்கில் வந்ததில் இந்த படம் வெர்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் இயக்குனர் தியாகராஜன் அவர்கள். ஸோ ஆனாலும் இந்த செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகிங் இருக்குது. அது அந்தாதுன் படத்துலேருந்தே வர அந்த லேகிங் தான். அதை கொஞ்சம் மாற்றி ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா தமிழுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பிளாக் பஸ்டர் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது ரீமேக் பண்ணால் ஏதாவது படம் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லி யோசிச்சிருப்பாரான்னு என்னென்ன யோசிக்கப்படுது. ஸோ அதனால் ஒரிஜினலில் அப்படியே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் லேகிங் வந்து கண்டிப்பாக நான் பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த டார்க் காமெடி அந்த ஜான்ரா ஷிஃப்ட் ஆனதால் கொஞ்சம் வித்தியாசமாக போகுது. அது மட்டும் பார்த்துருக்கலாம். இது சின்ன குறை தான். படத்தோட ஓட்டத்தை எந்த அளவும் ஒன்றும் குறைக்கல. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து ஏற்கனவே வந்ததுன்னு பார்த்தவங்க அதுக்கு இதுக்கும் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். பார்க்க ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே பார்த்து மறந்தவங்களும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். விறுவிறுப்பான படம். நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த படம் பார்க்காதவங்களுக்கு விறுவிறுப்பான படமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து சமீபத்தில் வந்த படங்களில் ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு கதைக்களத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. ரீமேக் படமாக இருந்தாலும் ரீமேக்னு தெரியாத அளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. படம் யூஎஸ் சர்டிஃபைட் படம் தான்.
இது வந்து 14 வயசு கீழே இருக்கவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஸோ 14 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். இப்போ தேட்டர்களில் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த மொத்த குழுவினருக்கும் பாராட்டுகள். பிரசாந்த் அவர்களுக்கும், இயக்குனர் தியாகராஜன் அவர்களுக்கும், மொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கம்பேக்காக. வேற ஒரு திரை விமர்சனம் அது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.